Hi everyone, 11th standard chemistry மறந்துட்டேன்னு நினைக்காதீங்க. 3 நாள் இருக்கு. நீங்க நாளைக்கு லீவ் எடுத்தாவது படிக்கணும், ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னால தான் இது போடுறேன். யாரெல்லாம் இருக்காங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களோ சீக்கிரம் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்நேரம் தூங்க போயிருப்பாங்க, காலையில தான் வந்துச்சு பார்ப்பாங்க. சரி எனிவே எல்லாமே இருக்கட்டும். உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் நான் சொன்னதெல்லாம் வந்துச்சா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, சயின்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கெமிஸ்ட்ரிக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க். ஸோ குவார்டர்லி எக்ஸாம் 2025 கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம் சார். எப்படி சார் படிக்கிறது? ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது மட்டும் நல்லா படிச்சுனா போதும். யூனிட் 1 பெரிய யூனிட்டு. ஆனால் புக் பேக்கில் இதெல்லாம் படிச்சுன்னா சிம்பிள். எம்பிரிக்கல் ஃபார்முலாசம் கண்டிப்பாக வரும். 42 43 எம்பிரிக்கல் ஃபார்முலாசம் எக்ஸைஸ்லேயும் இருக்குது 2 சம். அப்புறம் ஈக்குவல் மாஸ் கேல்குலேஷன் சம்மு 2 மார்க்கில் 1.5.1ன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்கும், அது பாரு. அப்புறம் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேஷன் பார்க்கணும். லிமிட்டிங் ரீஜென்ட்னா என்னென்னு பார்க்கணும், அதோட எக்ஸாம்பிள் பார்க்கணும். அவ்வளோதான். யூனிட் 2 பொறுத்து புக்கின் அதிகமாக வரும். போர் ஆட்டம் மாடல் 5.5 மார்க். லிமிட்டேஷன் அதோடது 2 மார்க்கில் கேட்பாங்க. டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் மட்டும். ஹைன்சன்பர்க் பிரின்சிபல் 2 மார்க்கில் கேட்பாங்க. டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4h/4πன்னு சொல்லிட்டு அந்த இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் அப்படின்னு எழுதணும். குவாண்டம் நம்பர் அண்ட் டைப் 2.5. புக் பேக்கில் இவ்வளோ தான். 31 40 ரவுண்ட் பண்ணால் அது 5 மார்க் புக் பேக்கில். ஓகே, யூனிட் 3 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க். பயப்படாத. 39 46 வந்து 5 மார்க். யூனிட் 4 இது எல்லாமே 2 மார்க் 3 மார்க்கு. இவ்வளோ கொஸ்டின் இருக்கான்னு நினைக்காத, எல்லாமே ஈஸியான கொஸ்டின். 35th கொஸ்டின் 5 மார்க்கு. ஆர்த்தோபேரா. யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பயன்பாடுகள் 5 மார்க்கு. டிரிட்டியம் ப்ரிப்பரேஷன் 4.2.4. ஸோ யூனிட் 4 நம்ம போட்டாச்சு. அடுத்தது யூனிட் 5 இல்லை நமக்கு, யூனிட் 6 தான். ஸோ யூனிட் 6 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன லெசன். புக் பேக்கில் 40வது கேள்வி 41வது கேள்வி நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க்கில் கேட்பாங்க. மீதி எல்லாம் 2 மார்க் 3 மார்க். அது போக லா கேட்பாங்க இந்த லெசனில். பாய்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ லா, கை லூசேக் லா, டால்டன் லா. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த பேராகிராஃப் நம்பரில் இருக்கும், 5 மார்க். கிரஹாம்ஸ் லா 2 மார்க். கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும், அது பேராகிராஃப் நம்பர் போட்டிருக்கேன். ஜூல் தாம்சன் விளைவு பேஜில் கடைசியில் இருக்கும். அந்த லிண்டஸ் கிளாட்ஸ் எல்லாம் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்கும். இன்வர்ஷன் டெம்பரேச்சர் அதுக்குள்ளே தான் இருக்கும். லிக்விஃபேஷன் ஆஃப் கேஸஸ் கடைசி பேஜில் கடைசியில் இருக்கும், லெஃப்ட் சைடில். கிளாட்ஸ், லிண்டஸ், அடியபெட்டிக் இந்த ப்ராசஸ் பற்றி கேட்பாங்க 3 மார்க்கில். ஓகே, இதெல்லாம் ஓகே. யூனிட் 7 புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே ஈஸியான கொஸ்டின். 43 45 47 50 52 மட்டும் 5 மார்க். அதாவது டெல்டா யூ, டெல்டா ஹெச், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, என்ட்ரோபி. ஸோ இதெல்லாமே ஈஸி. இன்டர்னல் எனர்ஜி கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுதான் கேட்பாங்க, ரொம்ப ஈஸி. தெர்மோடைனமிக்ஸ் செகண்டில் வேரியஸ் அதெல்லாம் கேட்பாங்க. யூனிட் 8 இதில் கேபிகேசி கண்டிப்பாக வந்துடும். கேபிகேசி அமோனியாவும் பார்க்கணும், கேபிகேசி ஹெச்சையும் பார்க்கணும், PCl5 பார்க்கணும். புக் பேக்கில் இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. இந்த ரவுண்ட் பண்ணதில் 5 மார்க். வாட் ஆஃப் ஈக்குவேஷனும் பார்த்துருங்க. Q வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் பேஜ் நம்பர் 11 இருக்குது, பார்த்துக்கோங்க. யூனிட் 11 இப்போ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிஞ்சிச்சு. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி யூனிட் 11ல் 31 32 33 மொக்க கொஸ்டின் தான் படிச்சிருங்க. 38ல் ஃபஸ்ட்டு 6 IUPAC நேம். 40 41 ரவுண்ட் பண்ணது மட்டும் படிச்சுக்கோங்க. 42 43 45 46 ரவுண்ட் பண்ணது 5 மார்க். ஸோ யூனிட் 12ல் 16 17 19 20 21 17 19 20 டேரக்ட் 5 மார்க் வைக்க வாய்ப்பு இருக்குது. புக்கினில் முடிஞ்சால் இதை படிச்சுருங்க. ஹோமோலிட்டிக் அண்ட் ஹெட்ரோலிட்டிக் கிளீவேஜ் அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள். யூனிட் 11 12 பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு கட்டாயமாக புக் பேக்லேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அது அட்லீஸ்ட் இதையாவது நீங்கள் படிச்சுருங்க. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீப்பாக இறங்கிலாம் படிக்கணும் அவசியம் இல்லை. இப்போதைக்கு நான் கொடுத்த கொஸ்டின்ஸை நல்லபடியாக படிச்சிட்டிங்கனாலே 70க்கு அட்லீஸ்ட் 65க்கு மேலேயாவது எடுக்க முடியும். கன்ஃபார்மாக முடியும். 3 நாள் டைம் இருக்குது, நல்லபடியாக படிங்க. இந்த கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு வந்து பிளான் சொல்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ. லேட் நைட்டில் போட்டதுக்கு சாரி.